சித்தர் பூமி. ஒரே ஒரு கோவில் இவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னா மாமனார் வழி சொத்துக்கள் எல்லாம் டேமை திறந்து விட்டால் தண்ணி எப்படி வரும்? துளாராசி வைணவ ராசி, அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார், சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தான் மேடம் இருக்கிற இந்த சூட்சமமான விஷயமே. காலபைரவர் இருப்பார். பெருமாள் கோயிலில் காலபைரவரா? அவ்வளோதான். 108 திவ்ய தேசத்தில் அதி அற்புதமான ஒரு திவ்ய தேசம் மேடம் இது. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட ஆய்வு, அதற்கான தீர்வு, அதற்கான பரிகார ஸ்தலம், இதை தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகம் ஒன்று சமீபத்தில் பார்த்தேன். அந்த ஜாதகத்தில் மாமனார் சொத்து கிடைக்கணும். இந்த மாமனார் சொத்து கிடைக்குமாங்கிற கேள்வியோட வந்த ஜாதகம் அது. அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக அந்த ஜாதகத்தில் தெரியுது. அதற்கான ஒரு ஸ்பெஷல் ஆலயம் ஒன்று உடனே நமக்கு பகவான் எடுத்து கொடுத்துட்றாரு. இந்த ஆலயத்துக்கு போனால் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு. அந்த ஒரு ஜோதிடம் ஆய்வை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஜோதிடத்தில் இந்த கோவில்களை பற்றி ரொம்ப டீப்பாக ஆய்வு செஞ்சு நிறைய பரிகாரங்களை மக்களுக்கு சொல்லி அதில் சக்ஸஸ் ரேட்டு பார்த்த ஒரு வெற்றியாளர், அவரை தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் திரு கிரிதரன் அவர்களை தான் நம்ம இன்றைக்கி வரவேற்று இந்த விளக்கங்களையும் அந்த பரிகார ஸ்தலத்தை பற்றியும் நம்ம கேட்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சமீபத்தில் நான் ஒரு ஜாதகம் ஆய்வுக்கு உட்படுத்தினேன் சார். அதில் மாமனார் சொத்து கிடைக்கணும், வீட்டுக்காரருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு சொத்து கிடைக்காம இருக்குது. அந்த சொத்தில் நிறைய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, அந்த மாதிரி நிறைய சிக்கல்களோடு போயிட்டுருக்கு. இப்போ அந்த சொத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தேடி வந்தாங்க. இந்த ஒரு கிரகத்தை பற்றி சொன்னாவே நீங்கள் அதுக்கான கோயிலை எடுத்துருவீங்கன்னு தான் நினைக்கிறேன். துலாம் ராசியில் சனி பகவான் இருக்கு. இதற்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு கோவிலை நான் அவங்களுக்கு பரிந்துரை பண்ணேன். அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ சாதகமான சூழ்நிலைகள் உருவாகிட்டுருக்கு. அது என்ன கோவில்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? துளாராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது மேடம். சித்திரை இருக்குது, சுவாதி இருக்குது, விசாகம் இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்வி மாமனார் சொத்து சம்மந்தமான கேள்வி கேட்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக சனி பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காருங்களா? சூப்பர் சார், எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? மேடம், அதுதான் மேடம் பெரிய ஆய்வுன்றது. ஏன்னா ஒரு சாமானியர்கள் நம்மக்கிட்ட இந்த ஜோதிடத்துக்காக வரும்பொழுது என்னென்னா, என்னுடைய கணவர் எந்த விதமான தவறுமே செய்யாமல் இருக்கார், ஆனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சொத்துக்களை எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லும்பொழுது கம்பல்சரி மேடம் சனி பகவான் துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பார், இல்லைனா சுவாதி நட்சத்திரத்தை பார்ப்பார். கண்டிப்பாக இவங்க துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் இருக்கார். சரி, இதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கோவிலை பற்றி அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது என்ன கோவிலாக இருக்கும்னு சொல்லுங்களேன். துலா ராசி அப்படின்னும்போதே நம்ம அதை சைவமாக எடுப்போமா வைணவமாக எடுப்போமா? வைணவம். வைணவம்னு எடுக்கும்பொழுது அங்கே சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா? ஒரே ஒரு கோவில் இவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னா மாமனார் வழி சொத்துக்கள் எல்லாம் டேமை திறந்து விட்டால் தண்ணி எப்படி வரும்? அந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரம் அந்த சொத்து யார் தடையாக இருந்தாங்களோ அவங்களே கூப்பிட்டு அவங்களுடைய பங்கை அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. அந்த கருவறையில் உள்ள அந்த கடவுளின் ஆசீர்வாதத்தோடு மேடம். இது ரொம்ப ட்விஸ்ட்டாக சொல்கிறீங்க. நானே வேறு ஏதாவது கோவில் எடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டியது இருக்குது. சொல்லுங்கள் சார், அது என்ன கோவில்? வைணவ தலத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ துளாராசி வைணவ ராசி, அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார், சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வைணவ திருத்தலத்தில் சனீஸ்வரனுடைய ஒரு தன்மை இருக்கணும் இல்லைங்களா? சூப்பர். திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூரில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் திருக்குறுங்குடி அழகிய நம்பிராய பெருமாள் சன்னதியில் தான் மேடம். சூப்பர் சார், எப்படி இப்படியெல்லாம் அதுக்கான கோவிலுக்கு தான் நான் அவங்கள போக சொன்னேன். இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன, அந்த கோவிலுக்கு ஏன் இந்த துலாம் சனீஸ்வரனுக்கு முக்கியமாக சுவாதிக்கு இந்த கோயிலை எடுக்கிறோங்கிற ஜோதிட விளக்கங்களையும் அவங்களுக்கு கொடுத்துடலாமே. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு ஒரு கோவிலுக்கு போங்க, இது ஒரு பரிகாரம் சொல்கிறது பழைய ஃபார்முலா ஆயிடுச்சு மேடம். கண்டிப்பாக கேள்வி கேட்கணும் சார். எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் என் பையன் கேள்வி கேட்டான், இந்த கோயிலுக்கு வந்தோம்ல, இங்கே நம்ம சாமி கும்பிட்டோம், ஏன் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இந்த கோயிலுக்கு வந்தோம், இதுக்கு ஏன் இங்கே கும்பிட்றதுனால என்ன பலன்
அது ஏன் அப்படிங்கிற காரணத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு. அப்போ தான் தோணுச்சு, ஓ அப்போ நம்ம இதுவரையும் பரிகாரம் சொல்கிறோம், இந்த லக்னமாக, இந்த ராசியாக, இந்த நட்சத்திரமாக இந்த கோயிலுக்கு போங்க, இன்னார கும்பிடுங்க, உங்களுடைய இந்த தேவைகள் பூர்த்தி ஆகும்னு சொல்கிறோம். ஆனால் அது ஏன் எதுக்குங்கிற விளக்கத்தை நம்ம இதுவரையும் கொடுக்கல. கொடுத்தா தானே அடுத்த சந்ததிகளுக்கு அது போய் சேரும். மக்களுக்கு இந்த விஷயத்தை வந்து கடத்தி கொண்டு போனோம் மேடம். என்னென்னா சும்மா ஏதோ ஒரு கோவில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவில், அங்கே இருக்க கோவில், இங்கே இருக்க கோவில் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அந்த துலாம் ராசியில் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் இருக்கும் பொழுது அவருடைய 10வது பார்வையாக கடகராசியை பார்ப்பார் மேடம். கண்டிப்பாக இந்த கடகராசின்றது வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் வீடாக வருது மேடம். அங்கே ஆயிலி நட்சத்திரத்தை பார்ப்பார் மேடம். சூப்பர். ஆயிலி நட்சத்திரம் யார் குறிக்கும்? ஆதிசேஷனுடையது. தாய்மாம் புதன் தான் அதனுடைய காரணம் இல்லையா? இப்போ இவங்களுடைய சொத்துக்களை யார் தெரியுங்களா தடுத்து வச்சிருப்பா? மாமான்னு கூப்பிடக்கூடிய வர்க்கங்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த சொத்தை தடுத்து வச்சிருப்பாங்க மேடம். இது எல்லாருக்குமே நடந்தே தீரும். இப்போ இந்த கோவிலில் இருக்கிற அந்த கருவறையில் இருக்கிற அந்த பெருமாளை வந்து தரிசித்து அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே விசேஷமாக இந்த துலாமில் சனீஸ்வரன் இருக்கார் இல்லையா, இவரை நம்ம வேண்டி விரும்பி கேட்டு என்னுடைய இவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் நீ வந்து தீர்த்து வைன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அதி அற்புதமான உள்ள ஒரு ஸ்தலம் இருக்குது மேடம். சொல்லிடுங்க சார். அது அந்த பையனை நீங்களும் பார்த்துட்டீங்க, நானும் பார்த்துட்டேன். அது மக்களுக்கும் போய் சேரணும். இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு இதை நம்ம சொல்லி 50 பேர் சக்ஸஸ் ரேட் தான் மேடம். சூப்பர் சூப்பர். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் காலத்துக்குள்ளவே அவங்க ஃபேமிலிக்குள்ளவே ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களோட ஷேர் நீங்கள் எடுத்துக்கங்கன்றது வருது. இது இயல்பாகவே நடக்குது. அதனுடைய சிறப்பை இங்கே பதிவு பண்ணிடுங்க சார். துலாம் ராசியில் சனி பகவான் இருக்கிற அந்த ஒரு தன்மையில் நம்ம உள்ள கோவிலுக்குள்ளே என்ட்ராகும் போதே ராஜநிலை இருக்காது மேடம். அந்த கோவிலில் காம்பவுண்ட் சோர் மாதிரி தான் அந்த கோவில் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நமக்கு ஒரு அந்த தன்மையை நமக்கு காட்டுது. உள்ளே போகும்பொழுது எங்கேயுமே பார்க்காத ஒரு விசேஷமாக 2 யானைகள் இருக்கும் அந்த கோவிலில். அது இன்னொரு தனி சிறப்பு. ஏன் அப்படின்னா, குரு பகவான் உச்சமாகக்கூடிய வீட்டை இந்த சனி பகவான் பார்ப்பார். அப்போ அந்த யானைன்றது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு தன்மையில் அங்கே இருக்கும் பொழுது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம அடுத்த நிலையாக உள்ளே போய் அழகிய நம்பிராய பெருமாளை பார்த்துட்டு அடுத்த கட்டமாக நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை தேடி ஒருத்தர்கிட்ட போகிறோம். யாருக்கிட்ட போகணும்? அங்கே தான் மேடம் இருக்கிற இந்த சூட்சமமான விஷயமே. காலபைரவர் இருப்பார். சார் என்ன சார் நீங்கள் பெருமாள் கோயிலில் காலபைரவரா? அவ்வளோதான். இது எல்லா மக்களுமே கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பெருமாள் கோயிலில் காலபைரவரா? பெருமாள் கோயிலில் காலபைரவர் இருக்கிற அந்த தனி ஸ்பெஷல் அந்த கோவில் இருக்குது மேடம். அந்த பைரவர்கிட்ட நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணி நம்முடைய நியாயமான கோரிக்கையை யார் ஒருத்தர் வந்து அந்த காலவர் பைரவர்கிட்ட வந்து வைக்கிறாங்களோ, அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கிறாங்களோ, எண்ணி 3 மாதத்துக்குள்ளே அவங்களுடைய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் 4 to 5 மாதத்துக்குள்ளே சொல்யூஷன் கிடைக்குது மேடம். இதில் அந்த காலபைரவருக்குன்னு ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா, ஒரு காற்றே போக முடியாத ஒரு இடத்துல அந்த இடத்துல 2 விளக்கு இருக்கும் மேடம். நீங்கள் போனால் பார்க்கலாம். கீழே இருக்கிற விளக்கு வந்து நிலையான ஒரு தன்மையிலே இருக்கும். அவருடைய அந்த முகத்து பக்கத்தில் வந்து ஒரு விளக்கு இருக்கும் மேடம். அந்த விளக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து அவருடைய மூச்சு காற்று பட்டால் அந்த விளக்கொலி எந்த அளவுக்கு ஒரு அசைவு கொடுக்குமோ அந்த அசைவு அப்படியே உயிரோட்டமாக இருக்கும் மேடம். அதாவது காலபைரவர்ன்றதை விட அங்கே உயிரோடு இருக்காருன்னு சொல்லலாம் நம்ம. கண்டிப்பாக சார். நான் அதை கண்கூட நான் பார்த்துருக்கேன். நான் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அங்கே போய் நான் பார்த்ததுனால தான் இதுக்கெல்லாம் இந்த கோவில் பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அப்போ அங்கே பைரவர்கிட்ட போய் உட்காரும்போதே அந்த வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சது. கீழே உள்ள விளக்கு நிலையாக இருக்குது, அங்கே மேலே உள்ள விளக்கு மட்டும் ஆடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் அங்கே உள்ளவங்க சொன்னாங்க காலபைரவர் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. இதில் இன்னும் தனி ஸ்பெஷல் என்னென்னா, உள்ள சிவபெருமானும் இருப்பார். ஆமாம், கவனிச்சிங்களா? மகேந்திரபுரீஸ்வரராக அங்கே சிவபெருமானும் இருக்காரு. பெருமாளே அங்கே 3 திருக்கோலங்களில் காட்சி தருவார். நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம்னு சொல்லி 3 நிலைகளில் பெருமாளும் காட்சி தரக்கூடிய ரொம்ப அற்புதமான ஸ்தலம். இன்னொரு விசேஷம், இதில் எப்போ போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற தகவலையும் மக்களுக்கு கொடுத்துடுங்களேன். போய் வழிபாடு பண்ணுறதுன்றதை விட 108 திவ்யதேசத்தில் அதி அற்புதமான ஒரு திவ்யதேசம் மேடம். கண்டிப்பாக இவங்க குறிப்பிட்டு கரெக்டாக எந்த நேரத்தில் போய் இந்த வழிபாடு பண்ணலாம் அப்படின்னும் பொழுது சுவாதி நட்சத்திரத்துக்கு இவங்க போகலாங்க மேடம். அப்படி சுவாதி நட்சத்திரம் முடியலை அப்படின்னா ஆயிலி நட்சத்திரத்தில் நமஸ்கரிக்கலாம் மேடம். இது 2மே யார் ஒருத்தருக்கு இந்த மாமனார் வழி சொத்துக்கள் எல்லாம் தடையாக இருக்கோ அவங்க இந்த திருக்குறுங்குடி அழகிய நம்பிராய பெருமாளை போய் பார்த்துட்டு
அவருடைய ஆசீர்வாதத்தோட காலபைரவர் பாதத்தில் இந்த கோரிக்கையை அவங்க வச்சாங்கன்னா 200% 3 மாசத்துல அவங்களுக்கு பலன் மேடம். 7 மணிக்கு தான் அந்த கோவில் நடை திறக்கப்படுது. முதல்ல யானை போய் தரிசனம் பண்ணி அங்கே கோபூஜையும் பண்ணினதுக்கப்புறம் தான் மற்றவர்கள் பார்க்கவும் தரிசனம் பண்ணவும் முடியுது. அந்த பெருமாள் பார்க்க கண்கோடி வேண்டும். அதுக்கு தான் பிரமாதமாக இருப்பார் மேடம். அழகிய அழகிய நம்பிராய பெருமாள்னு அந்த அழகு ஸ்வரூபத்திற்கு தான் கொடுத்துருக்காங்க போல். அதே மாதிரி தான் நம்ம காலபைரவரை பார்க்க கண்கோடி வேண்டும். அவர் உயிரோடு இருக்காருன்னு சொல்லுங்க. ஆமாம், கண்டிப்பாக ஒரு முறை போய் தரிசனம் பண்ணுங்க. அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தோடு அந்த காலபைரவர் உயிருடன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அங்கே பெறுங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் சொத்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை தீர்த்து வைப்பதற்கான வழிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல். நன்றி. சித்தர் பூமி.